மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் பாய்ஸ் கிச்சன்ல ஒரு ட்ரீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு நேரா சிக்கன் ரைஸ் கடைக்கு போயிட்டு நானும் கொஞ்சம் பயபுல் அங்க போயிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து ஜாலியா தின்னுட்டு இருந்தான். அந்த கடையில சின்ன சின்ன டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கவே சும்மா சூப்பரா இருந்தது. நாங்க அப்படியே பேசிக்கிட்டே ஒரு 4 சிக்கன் ரைஸா வாங்கி எடுத்துக்கிட்டோம். வாங்கின சிக்கன் ரைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பைக்ல சல்லுன்னு பறந்து வந்து நம்ம பிள்ளைகள் விளையாண்டு எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டோம். இந்த சிக்கன் ரைஸை நல்லா ரசிச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு நாங்க போயிட்டு இருந்தோம். அப்படி எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம ஏரி கரைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு ஒரு அருமையான வியூவை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு தான் நாங்க கிளம்பி போயிட்டோம். போகும்போதே அந்த அழகான இயற்கையை ரசிச்சுட்டு நான் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருந்தேன். பாய்ஸ் எல்லாருமே குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அமைச்சிருந்தேன். அவங்களும் கரெக்ட் டைம் வந்துட்டாங்க, நானும் கரெக்ட் டைம் போயிட்டேன். இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ள போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மக்களே. நீங்களே இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. எனக்கோ உண்மையிலே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை வெளியில உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஹாப்பினஸோடவே வாங்கிட்டு வந்த பார்சலை எல்லாருமே ஒவ்வொருத்தர பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இது பார்சல் பார்க்க குட்டி குட்டியா இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் 2 சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். அதே தான் 4 டிவைட் பண்ணி நாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்றது, பட்ஜெட் ப்ராப்ளம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தூக்கி விட்டீங்கன்னா பாய்ஸ்க்கு எல்லாருமே சும்மா பெரிய விருந்தா வச்சு விட்டுருவோம். நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 ஃபேமிலிஸை சம்பாதிக்க போறோம் மக்களே. ஸோ கீழே தெரியுற அந்த சிவப்பு கலர் பார்த்தோன்னா அமைக்கிட்டு போயிடுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த ரைஸ் கொஞ்சமா இருந்தாலும் நம்ம பசங்க மனசு ரொம்பவே பெருசு. அதனால எந்த குறையுமே சொல்லாம ஜாலியா சாப்பிட்டானுங்க எல்லாரும். இந்த மதிய வேலையில சுட சுட சூப்பரா இருக்கு அந்த சிக்கன் ரைஸை சாப்பிடும் போதே ஒரு தனி ஃபீல் தான் தெரியுமா. இதுல வேற ஒருத்தன் ஜாஸ்தியா குழம்பு மாதிரி ஊத்தி அடிக்கிறானா பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட். அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா பாருங்க, டேஸ்ட் சும்மா வேற லெவல் இருந்துச்சு. நம்ம மாடு கொஞ்சம் பாருங்க எவ்வளவு ரசிச்சு சாப்பிடறான்ட்டு, அதுலயே உங்களுக்கு தெரியும். இதுல அல்டிமேட்டான விஷயமே நாங்க ஏரிக்கரை மேல உட்காந்து சாப்பிட்டது தான். அங்க இருக்கிற பறவைகள், அங்க இருக்கிற சத்தம், அந்த மேகம், மலை அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடவே ஒரு தனி ஃபீலா இருந்தது. எல்லாருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுமே நிம்மதியா வீட்டு கிளம்பி போயிட்டோம். சரி நாளைக்கு பார்ப்போமா.